வணக்கம், வெல்கம் டு மால்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் தீபாவளி ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல காரசாரமான சுவையான பிரெயின் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பிரெயின் ஃப்ரையில் பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 அதிகமாக இருக்கிறதுனால இது நம்ம குட்டீஸுங்களோட மூளை வளர்ச்சியை அதிகப்படுத்தும். அடுத்து பிரெயின் ஃப்ரை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தரலாம். ஒரு ஆட்டு தலையோட மூளையை உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு 2 டைம் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். 10 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணது, ஒரு சின்ன தக்காளி பொடியாக கட் பண்ணது, 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், பொடியாக கட் பண்ண அரை பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் மிளகாய் தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு தேவையான அளவு. ஃபர்ஸ்ட் நம்ம பிரெயினை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நடுவில் சின்ன சின்ன நரம்புகள் இந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரிமூவ் பண்ணி ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நம்ம பிரெயின் ஃப்ரை செய்ய ஆரம்பிக்கலாம். கடாய் ஒன்று அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனோன்னா 2 ஸ்பூன் நல்லெண்ணெய். எண்ணெய் நல்லா சூடானோன்னா நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 10 சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு, இது கூட நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க அரை பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலையை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற அளவுக்கு வதக்கிக்கணும். பிரெயின் ஃப்ரை பார்த்தீங்கன்னா நல்லா காரசாரமாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். குட்டீஸுங்களுக்கு கொடுக்குறப்ப மட்டும் ஸ்பைசஸ் கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இது கூட அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ இது கூட நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு இந்த மாதிரி வதக்கிக்கணும். இந்த ஸ்டேஜில் இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் மிளகாய் தூள், அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக வதக்கிக்கணும். இப்போ இது கூட கொஞ்சமாக ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை நல்லா ஒரு கொதி வர விடணும். இந்த ஸ்டேஜில் இந்த பிரெயினுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பிரெயினை சேர்த்துட்டு இந்த மசாலாவில் பிரெயின் நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். சிலர் பார்த்தீங்கன்னா பிரெயினை தனியாக வேக வச்சு தண்ணியை வடிச்சிருவாங்க. அப்படி பண்ணாமல் இந்த மாதிரி டைரெக்டாக குக் பண்ணோன்னா தான் பிரெயினில் இருக்க சத்துக்கள் நமக்கு முழுசாக கிடைக்கும். இதை மூடி மிதமான தீயில 5 நிமிஷம் நல்லா வேக விடணும். பிரெயின் பார்த்தீங்கன்னா முட்டை வேகிற மாதிரி நமக்கு ஈஸியாக வெந்துடும். இப்போ பாருங்க, பிரெயின் இந்த மசாலாலேயே நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட அரை ஸ்பூன் மிளகுத்தூளை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இந்த பிரெயின் ஃப்ரைக்கு பார்த்தீங்கன்னா கடைசியாக இந்த மாதிரி கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணோன்னா தான் ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியாக இதில் கொத்தமல்லியை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்ல காரசாரமான சுவையான பிரெயின் ஃப்ரை தயாராகிடுச்சு. நார்மலாக நம்ம குட்டீஸுங்களுக்கு மட்டன், சிக்கன், ஃபிஷ் எல்லாம் கொடுக்குற மாதிரியே இந்த பிரெயின் ஃப்ரையவும் சேர்த்து கொடுங்க. ஏன்னா இது அவங்களோட மூளை வளர்ச்சியை அதிகப்படுத்தும். அதனால கண்டிப்பாக எல்லாரும் இந்த பிரெயின் ஃப்ரையை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம ஷேர் பண்ணுங்க. நன்றி.